ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் காலம்ஸை ஒரு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எப்படி நம்ம சம் பண்ணுறது அப்படின்றது தான். வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த சாம்பிள் டேபிள் ஒன்று எடுத்திருக்கோம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு மாதமும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். சரிங்களா? குவாலிட்டி ஸ்கோரோ ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை நமக்கு குவார்ட்டர்லி பேஸ் இங்கே எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதை எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அது உங்களோட வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, எக்ஸல் வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுல ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, வாங்க நம்ம ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க. உங்களுக்கு சம் இஃப் ஈஸியா இருக்கிறது என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஈக்குவல் டு சம் இஃப் கொடுத்துட்டு இந்த ஏ காலம் எப்போ இதுக்கு ஈக்குவலா இருக்கோ அப்போ இதை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா ஆட் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இங்க கொடுத்துட்டு பிக்கு பதிலா சி ஆட் பண்ணிக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு டி ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஒன். இது ஈஸியா இருந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதையே சம் இஃப் உள்ள யூஸ் பண்ணி சிம்பிளா எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம், சம் கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டு இங்க இருக்கிறது எப்போ இதுக்கு ஈக்குவலா இருக்கோ அப்போ நம்ம என்ன சொல்றோம், இது மூணுத்தையும் அப்படின்னு சொல்றோம். இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க இப்படி ஒர்க் ஆகுது. மூணாவது வழி பார்க்கலாம் பாருங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா இங்க நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, அதோடது ஈஸியா கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி வர வழிதான். அதாவது ஈக்குவல் டு சம் என்ன கொடுக்கிறோம், இந்த காலம் பிளஸ் இந்த காலம் பிளஸ் இந்த காலம். நமக்கு இதை ஒரு பிராக்கெட்குள்ள போட்டுப்போம், ஆஸ்ட்ரிக் கொடுத்துப்போம். எப்போ இந்த காலம் ஈக்குவல் டு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு வழி இருக்கு நம்மளோட இது கொண்டு வர்றதுக்கு. அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட். இதை நீங்க உங்களுக்கு சம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இதையே நீங்க சம் ப்ராடக்ட் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துடும். ஓகேங்களா? சரி, இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு எப்பயாவது இது ஒர்க் பண்ணல, உங்க எக்ஸல் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணலாம், ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது அரே ஃபார்முலாவா மாறிடும். அப்போ இந்த மல்டிபிள் காலம்ஸோட அடிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ இந்த வழியில ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒர்க் ஆகும். சரி, வாங்க நம்ம அடுத்த வழி என்னன்னு பார்ப்போம். அடுத்த வழி இங்க பாருங்க, உங்களுக்கு சம் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ இது மாதிரிலாம் இல்லாம சம் ப்ராடக்ட் நம்ம ஈஸியா எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். சரிங்களா? எப்போ இது ஈக்குவல் டு இதுவா இருந்திருக்கோ ஸோ இதை ஒரு பக்கெட்ல போட்டுட்டு ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு நம்ம கொடுக்க போறது இதுதான். சரிங்களா? ஸோ இதை ஒரு பிராக்கெட்குள்ள போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 51. ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு இதை கொண்டு வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மோட சம் ப்ராடக்ட். அடுத்தது நம்ம இண்டெக்ஸ் வச்சு எடுத்துட்டு வரலாம் பாருங்க. சம் இண்டெக்ஸ் மேட்ச் மூணுத்தை வச்சு எடுத்துட்டு வரலாம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் போட்டுக்கலாம். லுக்அப் வேல்யூ இதை நீங்க இதுல இருக்கிறத எடுத்துக்கணும், அதனால இதை எடுத்துக்கோங்க. கமா எக்ஸாக்ட் மேட்ச் 0. ஸோ இது ரெண்டாவது ரோல இருக்கு, எம்ப்ளாயி 1 அப்படின்னு காமிச்சிருச்சு. அடுத்தது நம்ம இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் எடுத்துட்டு நம்ம இப்போ எதை
ஆட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஜான்ல இருந்து மார்ச் கமா ரோ நம்பர் இதுதான், காலம் 0 போட்டுக்கோங்க. இங்க பாருங்க 81, 87, 83 ஸ்பில் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், சம் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஆட் ஆகி 251 வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்த வழி. ஆனா ஒரு சிலருக்கு இந்த சம் யூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா சம்க்கு பதிலா சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுவும் ஒர்க் ஆகாதவங்க ஆல் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அரே ஃபார்முலா மாறும் போது இது உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். அடுத்தது பார்க்கலாம். நமக்கு இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், VLOOKUP யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த VLOOKUP யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டு சம் யூஸ் பண்ணிக்கிறோம். VLOOKUP போட்டுட்டு நம்மோட லுக்கப் வேல்யூ இதுதான், கம்மா அரே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லுமே ஜான் ஃபெப் மார்ச் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்மா கொடுத்துட்டு எத்தனாவது காலம் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2, 3, 4 ஜான் ஃபெப் மார்ச் மட்டும்தான் வேணும். ஸோ இது செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலம் மட்டும்தான். ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி கம்மா உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் VLOOKUP க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம்முக்கானது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்படி வந்துடும். அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி உங்களுக்கு சம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போறது XLOOKUP sum. XLOOKUP நம்ம பார்க்க போற வேல்யூ இதுதான், எங்க பார்க்க போறோம் அப்படின்றத கொடுத்துடணும். அடுத்தது ரிட்டர்ன் அரே, இந்த 3 காலம் வேணும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிட்டு சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்துடும். ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சம்ல வராத வெர்ஷன்ஸ்க்கு நீங்க சம் ப்ராடக்ட்டும் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மோட ஆல் கண்ட்ரோல் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஒர்க் ஆகும். ஸோ இத்தனை வழியில நமக்கு தேவையான குவார்டருக்கான இதுவை நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபார்முலாஸ் மட்டுமே இருக்கிறத காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஸோ பெருசு பண்ணி காமிக்கிறேன். இதுல நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூவை இங்க நீங்க கொண்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.